Hi, I'm Janani and welcome to Book Specters. ராஜேஷ் குமார் அவர்களோட நாவல்ஸ் நான் ரொம்ப காலமாக ரீட் பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தேன். நான் ரீட் பண்ண முதல் நாவல் இதுதான், ஈரம் தேடும் வேர்கள். ஆக்சுவலி இந்த புக்கில் 2 நாவல்ஸ் இருக்குது. ஒன்று ஈரம் தேடும் வேர்கள், இன்னொன்று முகமில்லாதவன். இது நான் இந்த டைட்டில் அண்ட் இந்த கவர் இதெல்லாம் பார்த்துட்டு ஒரு ஹாரர் ஒரு த்ரில்லர் மாதிரி நினச்சேன். ஆனால் இதில் ஒன்று தான் க்ரைம் த்ரில்லர் மாதிரி. ஸோ ரெண்டுமே ரொம்ப சிம்பிளான ஸ்டோரிஸ் பட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இதில் எனக்கு ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷனே இந்த பேஜ் தான். ஆத்தர் அவரோட கையெழுத்தில் வந்த ஒரு பேஜ். ஃபர்ஸ்ட் கம்மிங் டு ஈரம் தேடும் வேர்கள். ஒரு பொண்ணு இருப்பாங்க, அவங்க ஒரு ஆஃபீஸில் வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு கால் வரும். அந்த காலில் ஒரு செய்தித்தாளில் ஒரு செய்தியை பற்றி சொல்லுவாங்க. அது என்ன செய்தி, அதுக்கும் இவங்களுக்கும் என்ன சம்மந்தம், அதை பற்றி என்னெல்லாம் தெரிஞ்சுக்கிறாங்க, என்ன நடக்குது அப்படிங்கிறது தான் இந்த கதை. இது ரொம்ப சிம்பிளான கதை, ஆனால் அந்த கருத்து ரொம்ப ஆழமானதாக இருக்கும். ஒரு சில சிச்சுவேஷன்ஸ் ஒரு சில விஷயங்கள் நடந்திருக்கு அப்படின்னு கேட்கும்போது இது இப்படி தான் நடந்திருக்கும், இப்படி தான் இருப்பாங்க அப்படின்னு ஒரு சில ப்ரீ ஜட்ஜ்மெண்ட்ஸ் இருக்கும்ல. ஒரு சிலது நெகட்டிவாக இருக்கும். ஆனால் உண்மையானுமே என்ன நடந்திருக்கும்னு அந்த சிச்சுவேஷனில் இருந்தவங்க சொன்னாதான் நமக்கு தெரியும். ஸோ அப்படி ஒரு கதை தான் இது. லைக் எனக்கு ஸ்பாய்லர்ஸே பிடிக்காது. ஸோ ஸ்பாயில் பண்ணாமல் நான் எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுறேன், அவ்வளோதான். சச் அ சிம்பிள் ஸ்டோரி அண்ட் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அண்ட் ஒரு அழகான ஒரு ஹார்ட் வார்மிங், ஒரு ஹார்ட் டச்சிங் கிளைமேக்ஸாக இருக்கும். அடுத்து முகமில்லாதவன். இது ஒரு க்ரைம் த்ரில்லர். ஜிஹெச்ல ஒரு கொலை நடக்கும். அந்த கொலையை தொடர்ந்து சில விஷயங்கள் நடக்கும். அந்த கொலையை யார் பண்ணாங்க அப்படிங்கிறதா இந்த கதை. நிறைய சஸ்பெக்ட்ஸ் இருப்பாங்க. இவங்க பண்ணாங்களா, அவங்க பண்ணாங்களான்னு எல்லாத்தையும் பிடிச்சி விசாரிச்சுட்டு இருப்பாங்க. கடைசியில் யார் தான் அந்த கொலையை பண்ணாங்க அப்படிங்கிறதா இந்த கதை. அந்த கிளைமேக்ஸ் ரொம்ப அன்எக்ஸ்பெக்டடாக இருக்கும். ரொம்ப அன்புட் டவுனபிள் புக்காக இருக்கும். அண்டர் 60 pages தான். ஆனால் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக விறுவிறுப்பாக அப்படியே டப் 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 டப்னு யார் பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின்ஸோடவே போயிட்டுருக்கோம். அண்ட் லாஸ்ட் பேஜில் தான் வி கெட் டு நோ ஹூ இஸ் த மர்டரர். எஸ், ஆனால் இதுக்கு பின்னாடி ஒரு அழகான கிடையாது, ஒரு நல்ல கருத்தை சொல்லியிருப்பாங்க. ஸோ தட்ஸ் இட் அபவுட் திஸ் புக். இது நான் ரொம்ப ரேண்டமாக பிக் பண்ணது. ஒரு லெஷர் டைம் ரீட்க்கு இது ஒரு நல்ல புக்காக இருக்கும். எஸ், நீங்கள் இந்த புக்கை ரீட் பண்ணியிருந்தாவோ இல்லை ராஜேஷ் குமார் அவர்களோட வேற நாவல்ஸ் ரீட் பண்ணியிருந்தாவோ உங்களோட ஃபேவரட் என்ன அப்படிங்கிறத மறக்காம காமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அண்ட் இன்னும் புக் டாக்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. see you. Thank you for watching. Bye bye.